டாப் 3 பேரண்டிங் மித் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல? குட் கொஸ்டின். குழந்தை பிறந்தப்போ கோலை எடுக்காம இருந்தது ஒரு காரணம். புகைன்னு வச்சாலே ஆஸ்துமா அப்படிங்கிறது. ஸோ இந்த புகைங்கிறது ஒரு டைப் ஆஃப் மெடிசன் டெலிவரி பண்ற சிஸ்டம். எவ்ரிடே பேரண்டிங்ல சில்ட்ரனோட டயட் அண்ட் ஹெல்த் இதை அஃபெக்ட் பண்ற மாதிரி பேரண்ட்ஸ் செய்கிற காமன் மிஸ்டேக். குழந்தைங்களை வளர்த்துற பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் அதிகமாகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, கூகுள் பண்ணி கேட்குறது, இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்கு மாதிரி. ஸோ அட்வர்டைஸரை கொடுத்தா குழந்தை உட்காந்து தட்டில் சோறை போட்டு தின்றுங்கிற நினைப்பு இருக்குது. அது கிடையாது. ஸோ அந்த குழந்தைகள் டாக்டர் அவங்கக்கிட்ட கேட்டு தெளிவடைஞ்சுக்கோங்க. எப்போ சாலிட் ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. தாய்ப்பால்லேருந்து நான் எப்போ சாலிட் ஃபுட் கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? ஏதாவது ஒரு பவுடர் கம்பெனினால உன் குழந்தைக்கு மட்டும் பண்ண முடியுமா? அந்த அம்மானால பண்ண முடியும். பருப்பு, ரசம், தயிர், சத்துமா கொஞ்சம் வீட்டில் செய்ய முடியுமா? மீனிங் பற்றி ஐடியா உங்கள் பீடியாட்ரிஷியன் போய் கேட்டுக்கோங்க. பேபிஸ் க்ரோ ஒரு கன்சர்ன் மட்டும் க்ரோ அப் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. தட் இஸ் கால்டு சைல்டு ஒபிசிட்டி. இதை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ப்ரீ கோவிட் ஏரா, போஸ்ட் கோவிட். போஸ்ட் கோவிட் ஏரா கொஞ்சம் அந்த ஒரு 1 year 2 year நம்ம இந்தியா ஹேஸ் பிகம் டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் பேரண்ட்ஸ் முதல்ல எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஆர் லெஸ் தென் 2 years இருக்கிறவங்களுக்கு தேர் ஷுட் பி நோ ஸ்க்ரீன் டைம். நோ ஸ்க்ரீன் டைம். இந்த டைம் நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். வேக்சினேஷன் அண்ட் வேக்சினேஷனோட லாங் டேர்ம் எஃபெக்ட் தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஊசியே போடுறோம். டிடிக்கு இருக்கிறாரா, மற்ற ஊசிக்கு இல்லை. யூ ஆர் ப்ரொடெக்டிங் த சைல்ட். வெல்கம் டு அவர் பிராண்ட் நியூ ஷோ. ஸோ நம்ம ஷோவில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, ஹீஸ் டாக்டர் சிவராமகிருஷ்ணன், who is a consultant pediatrician for almost 15 years. He's right now working at Veterinary Maternity and Children Hospital, Amapet, Salem. Very warm welcome, sir. Happy to have you. தேங்க்யூ நவீன், என்னை இன்வைட் பண்ணதுக்கு. உங்களுக்கும் ஃபஸ்ட்டு, எனக்கும் இந்த பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு. இது வில் கோ அ லாங் வே. பார்க்கலாம். This podcastனால if the viewers are benefitedனா that is the sole purpose. Definitely. So உங்க கூட பாட்காஸ்ட்ங்கிறதுனால it will benefit the children as well as parents of the children. So அந்த வகையில் பார்க்கும்போது I'll start with the parenting myth. பேரண்டிங் மித்துங்கும் போது உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய சில்ட்ரன் அண்ட் போத் பேரண்ட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரனையும் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற சம் அட்வைசஸ் அண்ட் அது கரெக்டாக இல்லையான்னு தெரியாமல் தே யூஸ் டு பி ஃபாலோயிங் இட். ஸோ அந்த மாதிரி டாப் 3 பேரண்டிங் வித் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னவா இருக்கும்? குட் கொஸ்டின். நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இந்த மாதிரி சின்ன பிலீஃப்ஸ் அவங்களோட நேச்சர்லேயே இட் இஸ் உள்ளேயே பதிஞ்சிருக்கு. அந்த பிலீஃப்ஸை மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் சில ரொம்ப காமனாக நாங்கள் எங்கள் ப்ராக்டிஸில் பார்க்குற சின்ன இந்த நம்பிக்கைன்னு சொல்லலாம். பேரண்ட்ஸ் அதை ரொம்ப வேரூன்றி நம்புகிற சில விஷயங்கள். ஆனால் அவங்கக்கிட்ட அதை புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க எங்களுக்கு தெரியல. ரொம்ப நாங்கள் காமனாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு இருக்கும். அதில் தான் குழந்தை ஃபுல்லாக மிதக்குது. அதிலிருந்து தான் நம்ம குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அது எடுத்த உடனே எல்லா குழந்தைகள் டாக்டரும் பீடியாட்ரிஷியன்ஸும் வாய் மூக்கில் இருக்க கோலை அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எடுத்துருவாங்க. இது எல்லோரும் காமனாக பண்ணுறது. எங்கேனாலும் சரி, கவர்மெண்ட் டெலிவரி ஆகட்டும், ப்ரைவேட் செட்டப்பில் ஆகட்டும், எங்கே டெலிவரி நடந்தாலும் இது காமனாக ப்ராசஸ். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ பட் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த ரெக்கரண்ட்டாக திருப்பி சளி பிடிக்கிறதுக்கு குழந்தை பிறந்தப்போ கோலை எடுக்காமல் இருந்தது ஒரு காரணம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக நம்புவாங்க. 6 மாத குழந்தைய நான் பார்த்துருக்கேன், 8 மாதம் 10 மாதம், ஏன் 1 வயசில் கூட குழந்தைங்க சில டைம் வரும்போது சளிக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம சும்மா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க அந்த இன்ஃபெக்ஷனு, அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட்றது, அலர்ஜி, இதெல்லாம் அவங்க எதுவுமே அதை பெருசாக சொல்ல மாட்டாங்க. குழந்தை பிறந்தப்போ டாக்டர் கோலை எடுக்கலை, அதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஆணித்தரமாக நம்புவாங்க.
வேடிக்கையாக தான் இருக்கும். சில பேரண்ட்ஸ்க்கு நான் புரிய வச்சுருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. அது கிடையாது, 100% கிடையாது. நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாயிலையும் மூக்குலையும் பிறந்தப்ப இருந்த கோலை அது ஒளிஞ்சிட்டு மாதம் மாதம் வந்து உங்களுக்கு சளி கொடுக்குற வாய்ப்பு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. பட் ஆனால் சில பேரண்ட்ஸ் அதை நம்ம திருப்பி கேள்வி கேட்கும்போது, அவங்கள புரிதலுக்காக நம்ம வந்து சில விஷயத்த கேட்கும்போது புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அந்த இது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் இன்னமுமே பார்த்தீங்கன்னா அந்த பிலீஃப் ஆணித்தரமாக எல்லாரோட பேரண்ட்ஸோட மைண்ட்லேயும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மித் பிரேக்கர், கோலைங்கிறது ஒன்று கிடையாது. அதை வந்து அதனால திருப்பி சளி பிடிக்குங்கிற கான்செப்டும் கட்டாயமாக கிடையாது. இது நான் தீர்க்கமாக சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸா சீசன் எடுத்துக்கோங்க, நிறைய குழந்தைங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்கும். சளி பிடிக்கிறனால என்ன ஆகும்னா, இந்த இன்ஃபெக்ஷன்னால சில குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் வரலாம், லைட்டாக மூச்சு வேகமாக எடுக்கலாம், கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படலாம் குழந்தைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெபுலைசேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், புகை வைக்கிறதுன்னு சொல்லுவோம் கொலோக்கியல் டேர்மில். ஸோ இந்த புகை வைக்கிறதுன்னு சொன்னாலே பேரண்ட்ஸ், நிறைய பெற்றோர்கள் ஜிட்ரி ஆயிடுவாங்க. ஐயோ புகையா, அப்போ என் குழந்தைக்கு ஆஸ்துமா நோய் இருக்குதா, என் குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சா, இதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இதுக்கு மேலே புகை வைக்கணுமா, ஒரு தடவை புகை வச்சா திருப்பி புகை வைக்கிற தேவை வருமா, இப்போ புகைன்னு ஆரம்பிச்சிட்டாலே குழந்தை புகைக்கு டிபெண்ட் ஆயிடுவானா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையா யாரோ ஒருத்தங்க சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே அது திரிஞ்சு நிறைய பேருக்கு அது மனசில் பதிஞ்சிருச்சு, புகைன்னு வச்சாலே ஆஸ்துமா அப்படிங்கிறது. ஸோ இந்த பாட்காஸ்ட் மூலமாக நான் பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, புகைங்கிறது ஒரு டைப் ஆஃப் மெடிசன் டெலிவரி பண்ணுற சிஸ்டம், அவ்வளோதான். இப்போ மெடிசனை நம்ம வாய் வழியாக கொடுக்கலாம், சில மெடிசனை நம்ம மூக்கு வழியாக ஸ்ப்ரேயாக அடிச்சிக்கலாம், சில மெடிசனை நம்ம இன்ஜெக்ஷனாக போட்டுக்கலாம், ரொம்ப முடியாமல் அட்மிட் பண்ணும்போது நரம்பு ஊசியில் மருந்து போடுறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது, இப்போ காய்ச்சலுக்கு மருந்து போடுறோம், மாத்திரையாக போடுறோம், 2 நாள் 3 நாளில் காய்ச்சல் என்ன நிறுத்திடுறோம் இல்லையா? அதே மாதிரி இது ஒரு வே ஆஃப் ட்ரக் டெலிவரி, மருந்தை கொடுக்க கூடிய ஒரு முறை. இப்போ நம்ம எப்போ நம்ம அந்த மாதிரி கொடுப்போம்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது வாய் வழியாக மருந்து எடுத்துக்க முடியாத சில குழந்தைகள் இருப்பாங்க. இல்லை மருந்து சில குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, துப்புவாங்க, கசக்குதுன்னு வாந்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு புகையாக வைக்கும்போது, அந்த ட்ரக்கை புகையாக டெலிவரி பண்ணும்போது டார்கெட் ஆர்கனை ஈஸியாக போய் ரீச் ஆகுது. லங்ஸில் தான் பிரச்சனை. ஸோ லங்ஸில் பிரச்சனை இருக்கும்போது அந்த மெடிசன் டைரெக்டாக லங்குக்கு போகும்போது எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஜாஸ்தி. ஸோ புகைக்கும் ஆஸ்துமாக்கும் சம்பந்தமே இல்லை, அதை பயந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நெபுலைசருக்கு வந்து ஆஸ்துமாங்கிறது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். அது இட்ஸ் அ வே ஆஃப் ட்ரக் டெலிவரி. அதை உங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் அவங்க பார்ப்பாங்க, குழந்தைக்கு எப்படி இருக்குது, திணறல் அதிகமாக இருக்கா, இவங்களுக்கு நெபுலைசேஷன் வச்சா சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆவாங்களா, இதெல்லாம் அவங்க யோசித்து அப்போ தான் அவங்க நெபுலைசேஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற முறையை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா குழந்தை குவிக்காக ரெக்கவர் ஆக போகுது. ரெக்கவரி குவிக்காக ஆகிடுச்சுன்னா நெபுலைசேஷனை நிறுத்த போகிறோம். யாருமே தொடர்ந்து அந்த நெபுலைசேஷனை பயன்படுத்துறதுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணவே போகிறது இல்லை. ஸோ அதை பயப்படணுங்கிற அவசியம் கட்டாயமாக கிடையாது. அப்புறம் வயிற்றுப்போக்கு ஆகிறோம் நிறைய குழந்தைங்களுக்கு. இந்த வெய்ய காலத்தில் நிறைய வயிற்றுப்போக்கு வரும். இந்த வயிற்றுப்போக்கு வரும்போது நிறைய குழந்தைங்களுக்கு நீர் சத்து குறையும். ஸோ அந்த நீர் சத்து நம்ம திரவ உணவாக கொடுத்துட்டே இருக்க சொல்லுவோம். என்னதான் மெடிசின்ஸ் நம்ம கொடுத்தாலும் பெற்றோர்களுக்கான ஒரு பிலீஃப், சீக்கிரமாக நின்றாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் சில அதீத வைத்தியம் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாலும் சில நேரத்துக்கு கேட்காம பாடம் போடுறது, இந்த பேர் எழுதுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இது தப்புன்னு சொல்ல முடியாது. இது சில பேர் நம்பிக்கையை நம்ம வந்து அது தப்பு, நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பண்ணுறதையும் பண்ணிட்டு வைத்தியத்தையும் சேர்த்து பண்ணிக்கிட்டா பிரச்சனை கிடையாது. சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அதை பண்ணிட்டு அதை மட்டுமே நம்பிட்டு வைத்தியத்தை பண்ணாமல் விடும்போது சில நேரத்துக்கு அது வந்து ரொம்ப தவறான முடிவாக போய் முடியுது. சில குழந்தைங்களுக்கு சில நேரத்துக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப உடம்புக்கு முடியாமல் அட்மிட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு கூட பார்த்துருக்கோம், சிவியாரிட்டி பார்த்துருக்கோம். ஸோ பிலீஃப்ங்கிறது ஒன்று. இந்த பிலீஃபை கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, போகலாம் பண்ணலாம். பட் ஆனாலும் அதை மட்டும் பண்ணுறது மெடிகேஷனை ப்ளஸ் எஸ் கரெக்ட், மெடிகேஷன்ஸையும் எடுத்துட்டு அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு தப்பும் கிடையாது. பட் மெடிகேஷனை விட்டுட்டோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய தப்பு தான், பிரச்சனை தான். ஸோ அது வந்து சில நேரத்தில்
ஒரு கரெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைனா நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். எங்கேயாவது ரொம்ப லேட்டாக கொண்டு வராங்க, நாங்கள் 2 நாள் பாடம் போட்டோம், 2 நாள் நாங்கள் வந்து ஓதுனோம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பட் நான் சம்டைம்ஸ் அந்த டீஹைட்ரேஷன் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா குழந்தைய ட்ரீட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ டிசீஸ் ப்ரொலாங்டாக இருக்கலாம், பிரச்சனைகள் அதிகமாக வரலாம். ஸோ பிலீஃபை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக பண்ணலாம். கூட மெடிசின்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் ஆனால் இது ரொம்ப முக்கியமான அவங்க பாட்காஸ்ட் மூலமா இந்த ஒரு விஷயத்த நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் முன் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேரண்டிங் மித்ஸ் பற்றி பேசுனீங்க. தட் வாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எவ்ரிடே பேரண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கு. எவ்ரிடே பேரண்டிங்கில் சில்ட்ரனோட டயட் அண்ட் ஹெல்த் இதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸ் செய்கிற காமன் மிஸ்டேக், அவங்க டயட்ல இருந்தாலும் சரி, ஹெல்த்ல இருந்தாலும் சரி, எவ்ரிடே பேரண்டிங்ல அது அவங்களுக்கு அறியாமையே என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து தே யூஸ் டு டூ, அவங்களுக்கே தெரியாம. சி எல்லா பேரண்ட்ஸும் ஒன்று என்ன நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும்னா, எந்த பேரண்ட்டும் நம்ம பண்ணுறது குழந்தைக்கு தீங்கா போய் முடியணும்னு நினைக்கிறது இல்லை. தே வாண்ட் த பெஸ்ட் ஃபார் தேர் சைல்டு. அவங்க பெஸ்ட்டாக கொடுக்கணும், எல்லா குழந்தையும் அவங்க பெஸ்ட்டாக வளர்த்தணும், எல்லா விதமும் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அந்த குழந்தைங்களை வளர்த்துற பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரெஷர் அதிகமாகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்குறது, கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறது, கூகுள் பண்ணி கேட்குறது, இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது. ஸோ இதிலிருந்து தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஸோ ஒருத்தர் குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வளரப்போகுது. என் குழந்தை என்ன மாதிரி வளரும், உங்கள் குழந்தை உங்களை மாதிரி வளரும். ஸோ க்ரோத்துங்கிறது வந்து இட் இஸ் நாட் அபவுட் அ சிங்கிள் ஃபேக்டர். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் குழந்தை வளர்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ஃபேக்டரை வச்சு நம்ம குழந்தைய ஆரோக்கியமாக வளர்த்திட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. உணவுங்கிறது ஒன்று தான், அது கூட என்விரான்மெண்ட் இருக்குது, சொசைட்டி இருக்குது, ஸ்கூலிங் இருக்குது, ஜெனட்டிக்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பியர் குரூப் ப்ரெஷர் அண்ட் கம்பேரிசன்னால் பேரண்ட்ஸ் வந்து தேவையில்லாத நிறைய விஷயத்த ட்ரை பண்ணுறது. எது நம்மளுக்கு ஈஸியாக வீட்டில் எளிதாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதை விட்டுவிட்டு நிறைய அவங்க குழந்தைக்கு அதை கொடுத்தாங்க, இவங்க குழந்தைக்கு இதை கொடுத்தாங்க, அந்த டாக்டர் அந்த குழந்தைக்கு மல்டிவிட்டமின் சிரப் கொடுத்தா, பசி மருந்து கொடுத்தாங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு நிறைய விஷயத்த ட்ரை பண்ணுறது. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி விருப்பாக எல்லா உணவும் சாப்பிடாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம். நான் சாப்பிட்ற விஷயத்த நீங்கள் சாப்பிடுங்கன்னு உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. எனக்கு 2 இட்லி சாப்பிட்டா போதுமானது அளவாக இருக்கலாம், உங்களுக்கு 1 இட்லி சாப்பிட்டா போதுமானது அளவாக இருக்கலாம். நான் என்ன மாதிரியே நீயும் சாப்பிடணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்த முடியாது. அதே தான் குழந்தைங்களுக்கும். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு யார்கிட்ட நீங்கள் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னா உங்கள் பீடியாட்ரிஷியன், இல்லை உங்களுக்குன்னு இருக்கிற ஃபேமிலி டாக்டர். அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கரெக்டான அணுகுமுறை, எப்படி உணவு கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கக்கூடாதுங்கிறத அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் என்ன கேட்டால் இது பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸு மல்டிவிட்டமின் கொடுக்கறதுலையும் ஏதோ மேஜிக் மாதிரி அப்பிடைசரை கொடுத்தா குழந்தை உட்காந்து தட்டில் சோறை போட்டு தின்றுங்கிற நினப்பு இருக்குது. அது கிடையாது. ஸோ அந்த அப்பிடைசர் கொடுக்கறது, மல்டிவிட்டமின் கொடுக்கறதுலாம் நிறுத்திட்டு எப்படி குழந்தைக்கு கரெக்டாக உணவு கொடுக்கறது, என்ன பழக்க வழக்கங்களை நம்ம குழந்தைக்கு கொண்டு வரது, இதை நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட உட்காந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இப்போ எல்லாரும் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, அவங்க கிட்ட இருந்தும் நல்ல விஷயங்கள் இருக்கும். கரெக்டான விஷயத்தை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். எது கரெக்டான விஷயம், உங்கள் குழந்தைக்கு எது செட் ஆகும். எல்லா குழந்தைக்கும் செட் ஆகிற விஷயம் உங்கள் குழந்தைக்கு செட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தைக்கு எது செட் ஆகுமோ அதில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லார்கிட்டையும் கேளுங்க, ஆனால் உங்கள் குழந்தைக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒன்று. இப்போ 2வது, நிறைய சில பேரண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் கொடுக்கலாமா, சுகர் ஃபுட்ஸ் கொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய கரெக்டான பர்சன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டாக்டரோ குழந்தைகள் டாக்டரோ தான். அவங்க கிட்ட கேட்டு தெளிவடைஞ்சுக்கோங்க. 2வது, சில ரொம்ப காமனாக நான் என்ன பேரண்ட்ஸ் கிட்ட நான் பார்க்குறேன்னா, ஆங்ஸைட்டி,
குழந்தை வந்து என் குழந்தை வந்து எவ்வளோ நல்லா சாப்பிடுது, நல்லா விளையாடுது, எல்லாம் ஆக்டிவாக இருக்குது, ஆனால் ஒல்லியாகவே இருக்குது. இது ஆங்ஸைட்டி, அவங்களுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். என் குழந்தை ஏன் ஒல்லியாக இருக்குது, கவலையே படாதீங்க. அது ஜெனட்டிக். சில விஷயம், சில பேரண்ட்ஸ் லீனாக இருக்காங்களா, அவங்க சின்ன வயசில் எப்படி ஜெனட்டிக்காக லீனாக இருந்தாங்களோ அந்த பேட்டர்னை குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஒல்லியாக இருந்தேன், என் குழந்தையும் ஒல்லியாக இருக்குது அப்படிங்கும்போது சில பேராமீட்டர்ஸை பேரண்ட்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் பார்ப்பாங்க. இது இப்போ சில பிஎம்ஐன்னு சொல்லுவோம், மிட் பேரண்டல் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதை மெஷர் பண்ணுவோம். இதை மெஷர் பண்ணி உங்கள் ஃபேமிலி சைக்கிள்குள்ளே இந்த குழந்தை வளர்ச்சி செட் ஆகுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். இது செட் ஆகுதுன்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. உங்கள் குழந்தை உங்களை மாதிரியே ஹெல்த்தியாக வளரும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இந்த வயசில், அதே மாதிரி அந்த வயசு வரும்போது உங்கள் குழந்தையும் உங்களை மாதிரியே ஹெல்த்தியாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். கம்பேர் பண்ணுறதை நிறுத்திடுங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறத நிறுத்திடுங்க. உங்கள் குழந்தை வளர்ச்சியை உங்கள் பீடியாட்ரிஷியன் உங்கள் ஃபேமிலி பேஸ்ட் சைக்கிளோட செட் பண்ணி கொடுப்பாரு. அது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. ரைட். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. அண்ட் ரைட் பர்சன், அதாவது உங்கள் டாக்டரோ உங்கள் பீடியாட்ரிஷனோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, அண்ட் தென் வெளியிலையும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தால் அவங்ககிட்டயும் கேட்டுருக்குறது நல்லது. டெஃபினட்டாக, கண்டிப்பாக. ஸோ இப்போது இந்த டயட் அப்படிங்கும் போது இன்னொரு கேட்கணும் அப்படின்னா, பேபிஸோட பேரண்ட்னு இருப்பாங்க. ஒரு 6 months இருக்கும், 1 year இருக்கும், இல்லை 3 months பேபியோட பேரண்ட்டு. அவங்களோட குழந்தையோட டயட்டில் எப்போ வந்து சாலிட் ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. தாய்ப்பால்லேருந்து நான் எப்போ சாலிட் ஃபுட் கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குன்னு ரைட்டான ஏஜ்னு ஏதாவது இருக்கா? ரைட், இந்த ஸ்டேஜில் கொடுத்தா கரெக்டும். அண்ட் தென் வந்து ரைட்டான டெக்ஸ்சர் ஃபுட், இந்த டெக்ஸ்சர் ஃபுட் கொடுத்துருந்தோன்னா கரெக்டாக இருக்கும்னு ஏதாவது வரைமுறை இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னோட ப்ராக்டிஸில் நான் பார்க்குறது என்னென்னா, பால் கொடுக்குற அம்மா எல்லாமே ரொம்ப அவசரம் அவங்களுக்கு உணவு ஆரம்பிக்கிறதுல. என்ன அவசரம்னே எனக்கு தெரியல. எதுக்கு உணவு சீக்கிரம் ஆரம்பிக்கணும், சீக்கிரம் ஆரம்பித்து என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தை வீட்டில் தான் இருக்க போகுது. சாப்பிட ஆரம்பித்தோன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது அந்த வெரைட்டி கிடைக்க போகுது. ஆனால் கிடைக்காத விஷயம் தாய்ப்பால். ஸோ எதுக்கு அது தாய்ப்பாலை நிறுத்திட்டு உணவு ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இருக்குங்கிறது எனக்கு புரியாத ஒரு விஷயம்தான். நிறைய பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன், ஆனால் வந்து பசிக்கு அழுதுகிட்டே இருக்குது, எடை கூடவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி, உணவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு 3.5 மாதம் 4 மாதத்துல வந்து கேட்குறாங்க. அது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. சிம்பிளாக எப்படி நம்ம உடம்பு வளருதோ வளர்த்திக்கு ஏற்ப உணவு தேவை. இப்போ பிறந்த குழந்தை நல்ல பால் இவ்வளோ ஒரு அமௌண்ட் பால் குடிக்குதுன்னா 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது கண்டிப்பாக அந்த அளவு ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிகமாக ஃபீட் பண்ணணும், பால் வர மாதிரி நம்ம நிறைய சாப்பாடு எடுத்துக்கணும். இதை கரெக்ட் பண்ணாலே 99% ஆஃப் த ப்ராப்ளம் செட்டில் ஆயிடும். ரொம்ப ஃபியூ பேரண்ட்ஸ்க்கு பால் ஒழுங்காக வராது. அந்த மாதிரி வராதவங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. தேவைப்பட்டா உங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை ஆரம்பிக்கலாம். தயவு செஞ்சு பால் கம்மியாக இருக்குன்னு 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்க பசும்பால் ஆரம்பிக்கிறதோ, இல்லை 4 மாதம் 5 மாதத்துலேயே போய் உணவு ஆரம்பிக்கிறதோ கட்டாயம் என்ன கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அந்த 6 months, இது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்க டவுட். ஏன் 6 monthsல ஆரம்பிக்க சொல்கிறீங்க சார்? 6 months என்ன மேஜிக் நம்பரு? ஏன் 6 monthsல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. இது சிம்பிளாக நான் ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன். இப்போ குழந்தை பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா சக் ரிஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது பால் குடிக்கிறதுக்காக ஆண்டவனாக வச்சுருக்க ஒரு ரிஃப்ளெக்ஸ். நீங்கள் விரலை வந்து வாய்க்குள்ளே குழந்தை வாய்க்குள்ளே லைட்டாக விட்டு பாருங்கள், காம்பு மாதிரி சைஸில் விட்டிங்கன்னா குழந்தை விகரஸாக சப்ப ஆரம்பிச்சோம். ஸோ இந்த சக் ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுன்னா சக் பண்ணி ஸ்வாலோ பண்ணும். ஸோ அது லிக்விடை தான் சக் பண்ணி ஸ்வாலோ பண்ண முடியும். இந்த சக் ரிஃப்ளெக்ஸ் எப்போ குறைய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் தான் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வேகமாக உணவு ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? 4.5 மாதம் 5 மாதத்தில் சாலிட்ஸோ செமி சாலிட்ஸோ கொண்டு போய் கூட்டினீங்கன்னா அது சக்குன்னு உரியும் போது டக்குன்னு அது முழுங்கும் போது தொண்டையில் மாட்டிக்கிறதுக்கோ இல்லை எதுக்கழிச்சிக்கிறதுக்கோ வாமிட் எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 1. 2வது ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ். இந்த செரிமானத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே 6 மாதத்துக்கு மேலே தான் மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும்.
காம்ப்ளெக்ஸான விஷயத்தை செரிமானம் பண்ண உங்கள் குடலுக்கு 6 மாதம் வரைக்கும் விஷயங்கள் உற்பத்தி ஆயிருக்காது. ஸோ இந்த 6 மாதத்துக்கு மேலே ஆகும்போது நிறைய என்சைம்ஸ் உற்பத்தி ஆகுது, உடம்புல நிறைய டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உடம்பு உடச்சி செரிமானம் பண்ணுறதுக்கு ரெடியாக அப்போ தான் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம முன்னாடி கொடுத்தோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் உடம்பு ஏற்றுக்கிறதுக்கான ரெடியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம அந்த 6 months அந்த சக்ரிஃப்ளெக்ஸ் குறையணும், ஸ்வாலோயிங் மெல்றதுக்கான விஷயங்களை குழந்தை கற்றுக்கணும். அதே மாதிரி குழந்தை சவைக்கிற ஆரம்பிக்கிறதுன்னா சக்ரிஃப்ளெக்ஸ் நின்னா தான் சவைக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சவைக்க ஆரம்பிக்கிறதுக்கும் 6 மாதத்துக்கு மேலே தான் குழந்தைங்க கற்றுப்பாங்க. 7-8 மாதம் வரும்போது தான் கற்றுப்பாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் 6 மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் வந்து கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாய்ப்பால் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க தாய் அந்த குழந்தைக்கு ஏற்ப புரத சத்து கொழுப்பு சத்து இருக்க மாதிரி பால் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. குறமாச குழந்தைங்கன்னு வந்துச்சுன்னா குறமாச குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மாவோட பால் வரும். இது வந்து யாருனாலையும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பவுடர் கம்பெனினால உன் குழந்தைக்கு மட்டும் பண்ண முடியுமா? அந்த அம்மானால பண்ண முடியும். அப்படி இருக்கிற உன்னதமான பாலை 100% அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அம்மாவுக்கும் இருக்குது, குழந்தைக்கும் இருக்குது. அதை 180 days வரைக்குமாவது மினிமம் கொடுங்கன்னு தான் கேட்கும். முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக 2 years வரைக்கும் 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்த வேண்டாம்னு தான் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ தாய்ப்பால் இருக்கும்போது உணவை அவசரமாக ஆரம்பிக்கணுங்கிற தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது என்ன டாக்டர் ஆரம்பிக்கலாம்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு போய் மண்டையை உடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் வீட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தங்களுக்கு காமனான ஃபுட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு சீக்கிரமாக கிடைக்கும்? பருப்பு, ரசம், தயிர், சத்துமா கொஞ்சம் வீட்டில் செய்ய முடியுமா? இது ஈஸியாக செய்யலாம் இல்லைங்களா? அதை வீட்டில் செஞ்சு கொடுங்க, போதும். அப்படி தான் நம்ம வளர்ந்தோம். அதே பண்ணால் உங்கள் குழந்தை அப்படி தான் வளரப்போகுது. அங்கங்கே அவைலபிளாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சிம்பிளாக வீட்லேயே எளிதாக எந்த கஷ்டமும் இல்லாமல் செஞ்சக்கூடிய ஃபுட்டை கொடுத்தாலே போதும். அதே மாதிரி காய்கறிகள் ஈஸியாக உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் வேக வச்சுக்கலாம், மசிச்சிக்கலாம், அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதில் நிறைய நார்சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இதை ஆரம்பித்தாலே போதும். அப்புறம் இனிப்புக்கா பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வாழைப்பழம் கொடுக்கலாம், பனானா, இது மேங்கோ கொடுக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்னதாக ஈஸியாக எங்கே நம்மளால் வாங்கி பண்ண முடியுமோ அந்த உணவுகள் ஆரம்பிக்கிறதா நல்லது. அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வந்து கேட்குறாங்க, ஓட்ஸ் கொடுக்கவா? அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஃபுட்ஸை இவ்வளோ வழியாக ஆரம்பிக்கணும்? ஸோ நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் என்னவோ அதை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். குழந்தைங்க வந்து எனர்ஜி, ஃபுல்லாக எனர்ஜி, அவங்க பயங்கர துடிப்பாக இருப்பாங்க. 8 மாதம் 10 மாதம் உருளுவாங்க, உருண்டு ஓடுவான். நடக்க ஆரம்பிச்சோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. எனர்ஜி எனர்ஜி எனர்ஜி. அப்போ அந்த மாதிரி எனர்ஜி இருக்க குழந்தைங்களுக்கு கொண்டு போய் நான் வந்து ஓட்ஸை கொடுக்குறேன், தேவையில்லாத ஒரு பாக்கெட் ஐட்டமை கொடுக்குறேன், அது பண்ணக்கூடாது. வீட்டில் அவைலபிள் ஃபுட்ஸை கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க உணவு கெப்பாசிட்டி எடுக்கிறதுக்கு ஏற்ப பழக்க ஆரம்பித்தோம்னாலே ஃபுட் ஃபஸ்ஸினஸ் வராது. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா உணவும் எடுத்தோன்னு ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும், சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி இருக்கும், சில குழந்தைங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும், அதெல்லாம் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். கொடுத்து பார்த்து கற்றுக்கங்க. உங்கள் குழந்தையோட ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி கற்றுக்கங்க. எது கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்குது, எது கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த மாதிரி இருக்க உணவை கொஞ்சம் பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசரம் கிடையாது. வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்து பழக்கிட்டோன்னா பெரிய குழந்தைங்கள் ஆகும்போது இந்த ஃபுட் ஃபஸ்ஸினஸ்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் ஃபுட்டு இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்குற ஹேபிட் வராமல் போயிடும். சின்ன வயசில் பழக்காமல் விட்டுவிட்டு ஒரே மாதிரி உணவை கொடுத்துட்டு அப்புறம் 1 வயசு 2 வயசுலேருந்து பசிக்கு மருந்து கொடுங்க, சாப்பிட மாட்டேங்குது, காரம் சாப்பிட மாட்டேங்குது, இனிப்பு சாப்பிட மாட்டேங்குதுன்னு காமன் கம்ப்ளைண்ட். இது என்ன சின்ன வயசுலேருந்தே உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு எல்லா உணவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு வெரைட்டியாக கொடுத்து பழக்கினீங்கன்னா இந்த ஃபுட் ஃபஸ்ஸினஸ் வரவே வராது. நோய் எதிர்ப்பு சத்து நல்லாயிருக்கும். நார்மலாக வீனிங் அப்போது எல்லா உணவும் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா எல்லாமே குழந்தைங்க எடுத்துக்கும் போது எந்த ப்ராப்ளமும் குழந்தைங்களுக்கு வர்றது வாய்ப்பே இல்லை. இம்யூனிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் பேரண்ட்ஸ் அவசரமே படாதீங்க.
6 மாதம் ஆகட்டும். தாய்ப்பாலுக்கு சிறந்தது எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் தாய்ப்பால் கொடுங்க. பொறுமையாக வீனிங் பற்றி ஐடியா உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட போய் கேட்டுக்கோங்க. வீட்டில் அவைலபிளாக இருக்கிற சிம்பிள் ஃபுட்ஸை கொடுத்து பழக்குங்க. ஒரு சப்ளிமெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு தேவைப்படலாம், அதை உங்கள் பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை மட்டும் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். ரைட். ஸோ சைல்டோட டயட்டில் இந்த மாதிரி வெரைட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் இந்த ஏஜுக்கு அப்புறம் கொடுத்தா பெட்டர். கண்டிப்பாக. ஸோ இப்போ பேபிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பேபிஸ்லேருந்து ஆஸ் பேபிஸ் க்ரோ அப் ஒரு கன்சர்ன் மட்டும் க்ரோ அப் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. தட் இஸ் கால்டு சைல்டு ஒபிசிட்டி. ஸோ வளர்கிற குழந்தைங்களில் சைல்டு ஒபிசிட்டி வந்து இப்போ காமனாக இருக்குன்னு ஒரு ஸ்டடி இருக்குது. அண்ட் அது உண்மையாக அண்ட் தென் அந்த சைல்டு ஒபிசிட்டினால லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா? ஸோ ஹவு டு யூ சி சைல்டு ஒபிசிட்டி? இது ஒபிசிட்டி இல்லாமல் இல்லை, நம்ம முன்னாடி இருந்தே இருந்தது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ப்ரீ கோவிட் எரா, போஸ்ட் கோவிட் எரா, இப்படியே பிரிச்சுக்கலாம். இப்போ ப்ரீ கோவிட் எராலேயே அட்லீஸ்ட் வந்து பசங்களை நம்ம வெளியே அனுப்பிட்டு இருந்தோம். ஸ்கூலிங்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கேம்ஸு இதெல்லாம் இருந்தது. போஸ்ட் கோவிட் எரா கொஞ்சம் அந்த ஒரு 1 இயர் 2 இயர் வந்து எல்லா பசங்களும் கொஞ்சம் அட்டாச்ட் வித் தி அப்ளையன்சஸ். மொபைலில் உட்கார்றது, லேப்டாப்பில் உட்கார்றது, வெளியே அனுப்புறதுக்கு விருப்பப்படல பேரண்ட்ஸு. அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3-4 இயர்ஸில் ஒபிசிட்டி நிறைய ஆயிடுச்சு நவீன், ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்களும் ப்ராக்டிஸில் பார்க்குறோம். நிறைய பிள்ளைங்க இப்போ வந்து முன்னாடி வந்து சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இப்போ வீட்டில் உட்காந்து ஓவர் ஃபீட் பண்ணி பயங்கர மேசிவாக ஆகிட்டு வராங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு புள்ளி விவரம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 12.5 மில்லியன் சில்ட்ரன்ஸ் இந்தியாவில் மட்டும் 5 to 19 இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரன்ஸு இந்தியாவில் மட்டும் 12.5 மில்லியன் சில்ட்ரன்ஸ் ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸாக இருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து பிரச்சனை. ஏன்னா அந்த ரேட் வந்து பர் இயர் 1.5% இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, குறையலை. இது முக்கிய காரணம் நான் என்னன்னு பார்க்குறேன்னா பேரண்டல் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. எதுக்காகன்னு யோசிச்சிங்கன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்லாரும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். முன்னாடி ஒரு 4-5 குழந்தைங்க இருக்கும் ஒரு ஃபேமிலியில், எல்லாரும் விளையாடுவாங்க, வெளியே போவாங்க, ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ எல்லாரும் ஒரு குழந்தை, ஒரு மேக்ஸிமம் 2 குழந்தை ஆயிடுச்சு. ஸோ வெளியே விடுறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. விளையாட போய் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பேரண்ட்ஸ்க்கு விருப்பம் இல்லை. ஒன்று, அதுக்கப்புறம் இந்த அப்ளையன்சஸ் எல்லாருக்கும் மொபைல் கையில் வந்துடுச்சு, லேப்டாப் கையில் வந்துடுச்சு. அதை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. குழந்தைங்க அதில் போய் என்கேஜ் ஆனாங்கன்னா அதை விட்டு வெளியே வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, சுகர் ஐட்டம்ஸு, கேக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, அது தட்ஸ் அன் அடிக்ஷன். எப்படி பெரியவங்களுக்கு வேறு சில விஷயங்கள் அடிக்ஷனோ, குழந்தைங்க சுகர்ஸ் அடிக்ஷன், சால்ட் அடிக்ஷன். சில குழந்தை பார்த்தா நம்ம வீட்டில் நம்ம வைக்கிற பொருளே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வைக்கிறீங்க, வீட்டில் நட்ஸ் வைக்கிறீங்க, டேட்ஸ் வைக்கிறீங்க, அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதை சாப்பிட்டு பழகுனாங்கன்னா நல்ல ஹெல்த்தி. பட் ஆனால் அதை விட்டுவிட்டு சிப்ஸு, பிஸ்கெட்டு, குர்குரே, லேஸு அப்படின்னு நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா அதை சாப்பிட ஆரம்பிக்கிற குழந்தைங்க அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, சார் குர்குரே லேஸ் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க, மேகி சாப்பிடாமல் இருக்க மாட்டேங்கிறான், யார் பழக்கனா? குழந்தை போய் வெளியே போய் குர்குரே லேஸ் காசு கொடுத்து வாங்குச்சா? யார் ஆரம்பிச்சது? நீங்கள் தான் காசு கொடுத்து பழக்குனீங்க, நீங்கள் தான் சாப்பிட வச்சிங்க, நீங்கள் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா பிரச்சனை இல்லையா? எத்தனை அவேர்னஸ் வீடியோஸ் வருது இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் ஸ்டில் வி டூ இட். ஸோ அப்போ நீங்கள் தான் அதை நிறுத்தணும். இப்போ அது கிஃப்ட்ஸாவோ இல்லைன்னா ரிவார்டாவோ சாப்பிட்டா கொடுப்பேங்கிறதையும், ஒரு பழம் கொடுங்க, ஒரு வால்நட் கொடுங்க, ஒரு கேஷ்யூ நட் கொடுங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொடுங்க, அந்த இனிப்புக்கு பழக்குங்க. ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறோன்னா, சுகர் ஆசச் நம்ம குழந்தை உடம்புல நிறைய போச்சுன்னா அது பல மாறுதல்களை உண்டாக்குது. இது வந்து வெயிட் போடுறதுக்கு ஒரு பெரிய ஊந்துதலாக இருக்குது. ஸோ இது நம்ம சில விஷயங்கள் என்ன நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலைன்னா, இந்த ஒபிசிட்டி சின்ன வயசில் ஆரம்பிக்கிறது பிற்காலத்தில் பெரிய பாதிப்பு உண்டாக்குது அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா யங் சில்ட்ரன்ஸ்க்கே ஒரு 20-22 வயசு அடல்ட்ஸ்க்கே பிபி வருது, சுகர் வருது. எங்கேருந்து வருது?
இந்த வயசில் இந்த உணவை கட்டுப்படுத்தாத கண்ட மேனிக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றது, கண்ட மேனிக்கு சுகர்ஸை சாப்பிட்றது, 22-23 வயசில் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாம். ஏன் நம்ம இந்தியா ஹேஸ் பிகம் அ டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறாங்க? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். இது எல்லாமே இன்டர்லிங்க்டு நவீன், எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஒன்றை தொட்டு ஒன்று தான் அதிகமாகிட்டே போகுது. பொண்ணுங்களுக்கு இன்னும் மோசம், இப்போ எவ்வளோ PCOS ப்ராப்ளம் அதிகமாகிருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி ஒபிசிட்டியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. சுகர் சாப்பிட்றது, இந்த வெயிட் அதிகமாக போட்டுகிட்டே போகிறது அவங்க மென்சுரல் விஷயத்தையே மாற்றுது. இதனால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது. இது ஒன்று தொட்டு ஒன்று இந்த ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. நம்மளுக்கு குழந்தை சின்ன வயசில் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். இது ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதோட பின்னாடி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. நம்ம இப்போ குண்டாக்கிடுறோம், ஆனால் பின்னாடி சந்ததி கஷ்டப்படுது. ஸோ கண்டிப்பாக ஒபிசிட்டியை வந்து ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டியை வந்து சீரியஸ் கன்சர்னாக எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தை நார்மல் ஹைட், நார்மல் வெயிட் அந்த பேராமீட்டரில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். போய் எனக்கு என் குழந்தை குண்டாக இருக்கணும், மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக எப்படி இருக்கணும், வெஜிடபிள் சாப்பிட வைங்க, ஃப்ரூட் சாப்பிட வைங்க, பல்சஸ், லெக்யூம் சாப்பிட வைங்க, சூப்பு, எக்கு, இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் எடுக்க வைங்க, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்க மாதிரி ஃபுட் எடுக்க வைங்க. இதெல்லாம் தான் காரணம். அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எல்லா பேரண்ட்ஸும் ஃபிசிக்கலாக குழந்தைய ஆக்டிவாக இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பிடி கிளாஸ் இதில் நடக்குதுன்னா வாரத்தில் 3 நாளாவது அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூப்பிட்டு போகணும். எங்கேயாவது பார்க்கில் போய் விளையாடுறதோ, ஒரு ஷட்டில் ஆடுறதோ, ஏதோ அவனுக்கு பிடிச்ச ஒரு அவுட்டோர் கேம், கொஞ்சம் ஸ்வெட் ஆகிற மாதிரி ஒரு கேம் ஆட கம்பல்சரி அனுமதி. ஹெல்த்தி ஃபுட், அப்போ தான் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சின்ன வயசில் நல்லா சாப்பிடுதேன்னு விடாமல் நல்ல விஷயத்த சாப்பிட்றான்னு பார்த்துட்டு. பர்ஃபெக்டாக சொன்னீங்க. பர்ஃபெக்ட் கரெக்ட். சாப்பிட்டுட்டு அண்ட் தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கன்சர்ன். டெஃபினட். அதையும் பண்ணால் ஃபியூச்சரில் மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி. கண்டிப்பாக. நைஸ். ஸோ ஆஸ் யூ செட், சைல்டு ஒபிசிட்டியில் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அப்ளையன்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மாடர்ன் டே ப்ராப்ளம், மாடர்ன் டே கன்சர்ன் அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் டைம். கரெக்ட். அடல்ட்ஸுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது வாழ்க்கையோட அட்டாச் ஆகி சாப்பாடு, தண்ணி, ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் நான் பார்க்குறேன். ஸோ குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து பேரண்ட்ஸ் முதல்ல எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ஆர் பேரண்ட்ஸ் இப்படி பண்ணால் தான் குழந்தைங்களே சரி பண்ண முடியும்னு பேரண்ட்ஸ்க்கு எதுவும் அட்வைஸ் இருக்கா? கண்டிப்பாக இது ஒரு ரெலவெண்ட்டான கொஸ்டின்னு. இந்த எரால வந்து நம்ம ஸ்க்ரீனை ப்ரிவெண்ட் பண்ணவே முடியாது. அதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். பட் ஃபஸ்ட் ஸ்க்ரீன் டைம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எனி ஸ்க்ரீன்ஸ், நாட் ஒன்லி மொபைல், லேப்டாப் ஆகட்டும், டிவி ஆகட்டும், எனி திங் விச் ஹேஸ் அ ஸ்க்ரீன், அது எவ்வளோ நேரம் பார்க்குறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஸ்க்ரீன் டைம். சரிங்களா? ஸோ இந்த மீடியா பேஸ்டு வேர்ல்டுக்குள்ளே நம்ம அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து கம்ப்ளீட்டாக நீ ப்ரிவெண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இட் ஹெல்ப்ஸ். சரிங்களா? இப்போ ஐஏபி, அதாவது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அவங்க தான் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கான எல்லா விஷயத்துக்கான கைட்லைன்ஸும் அந்த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட கைட்லைன் படி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 years இருக்கிறவங்களுக்கு தேர் ஷுட் பி நோ ஸ்க்ரீன் டைம். நாட் ஈவன் 1 minute. நீங்கள் 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே கொடுக்கக்கூடாது தான் அவங்க ரெக்கமெண்டேஷன். 2 to 5 years இருக்க குழந்தைங்களுக்கு 1 hour கொடுத்துக்கலாம், மேக்ஸ் 1.5 to 2 hours per day. இது நான் சொல்கிறது. அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 5 yearsக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம்ங்கிறது எப்போ இருக்கணும்னா அவங்க படிக்கிறது, தூங்கிறது, சாப்பிட்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது எல்லாம் போக மற்ற நேரத்துக்கு ஏதாவது இருந்தால் 2 hours பார்த்துக்கலாம். இதுதான் அவங்க ரெக்கமெண்டேஷன். புரியுதுங்களா? ஏன் நம்ம ஸ்க்ரீன் டைமை பற்றி இவ்வளோ பேசணும்? என்ன இம்பார்ட்டண்ட்டு? சரி 2 மணி நேரம் என் பையன் பார்க்குறான், 2 மணி நேரத்துக்கு மேலே 3 மணி நேரம் பார்த்தா என்ன ஆக போகுது சார்? மொபைலை பார்த்தா தான் சார் சாப்பிட்றான், இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான். நீங்கள் பார்த்துட்டு போட்டுமே, என்ன சார் தப்பு? என்ன நச்சு பண்ணாமல் இருக்காங்க? மொபைலை பார்த்தா, டிவி பார்த்தா என்ன உருட்டாமல் இருக்காங்க, எனக்கு ஹாப்பி. பார்த்துட்டு என்ன தப்பு? என்ன ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்டு உணவு ஊட்டும் போது என்ன ஆகும்னா, இந்த சட்டைட்டி சென்டர்னு ஒன்று சொல்லுவோம். எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு சென்டர் இருக்குது நம்ம மூளையில்.
அந்த சென்டர் நம்மளுக்கு போதும்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றத நிறுத்திடுவோம். ஆனால் ப்ராப்ளம் என்ன, பசங்களுக்கு ஸ்க்ரீனை வச்சுட்டு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு ஊட்டுறது நம்ம ஸ்க்ரீன் சாப்பிட்டு முடிச்சிருச்சு போதுமா அப்படின்னு கேட்டால் குழந்தை வந்து போதும்னு சொல்லணும் இல்லையா. ஆனால் ஸ்க்ரீனை பார்க்குற ஆர்வத்தில் குழந்தைங்க சொல்லாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை பசிக்குது இன்னும் கொடு சாப்பிடுவாங்க. இப்போ அம்மா என்ன நினச்சிக்கோங்க, பார்த்துக்கிட்டு நல்லா திங்குது அப்படின்னு ஊட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன ஆகும், சட்டேட்டி சென்டரை ஒரு டைமில் கட் பண்ணிடும். சட்டேட்டி சென்டர் வேலை செய்யாது, எப்போ நிறுத்தணும்னு தெரியாது, அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. இதை தொட்டு அந்த குழந்தை என்ன ஆகும், குண்டாகும். குண்டானா என்ன ஆகும், நான் சொன்ன ஒபிசிட்டி ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்தில் போய் முடிக்குது. ஸோ எங்கே நம்ம காலத்தில் நிலவை காட்டி சாப்பாடு ஊட்டின காலம் போய் இப்போ ஸ்க்ரீனை காட்டி தான் ஊட்டுறோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயம்தான் இது அடிக்ஷன். அடுத்தது என்ன ஆகும், இந்த குழந்தை எல்லாத்துக்கும் அடம் பண்ணணும், இந்த ஸ்க்ரீனை பார்க்கணும்னு சொல்லி. படிக்கணும்னா ஸ்க்ரீனை பார்க்க சொல்லணும், எனக்கு விளையாட போக பிடிக்கல ஸ்க்ரீனை பார்க்குறேங்க, எல்லாத்துக்கும் அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எவ்வளோ இதனால பிரச்சனைகள் வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. நிறைய கேம்ஸில் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி குழந்தைங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணுறது, கை எடுத்துக்கிறது, ஏதாவது போய் ரொம்ப தப்பான முடிவுகள் எடுக்கிறது. எங்கேருந்து வருது, இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்து அடிக்ட் ஆகிறதுனால தான் வருது. சில குழந்தைங்க தே பிகம் வெரி அக்ரெசிவ், ரொம்ப பிஹேவியரல் சேஞ்சஸ் வருது நிறைய குழந்தைங்களுக்கு. பிஹேவியரல் சேஞ்சஸ்னால் எப்படின்னா இந்த பயங்கர கோபமாக நடந்துக்கிறது, இல்லை ஸ்க்ரீனை நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னா குழந்தைங்க டிப்ரெஷனில் போயிடுதுங்க. நம்ம நினைப்போம் அடல்ட்ஸ்க்கு தான் டிப்ரெஷன் இருக்கும், சோகம் இருக்கும், வருத்தம் இருக்கும், கிடையாது. இதை பழக்கிட்டீங்கன்னா குழந்தைங்க டிப்ரெஷனில் போயிடுது. கண்ணே படிக்க முடியாது உங்களால். ஏன் படிக்க மாட்டேங்கிறான், ஏன் சாப்பிட மாட்டேறான் அப்படின்னு நம்மளுக்கு தோணவே தோணாது, இந்த ஸ்க்ரீன் தான் காரணம்னு. ஸோ இந்த மாதிரி மனசளவில் பாதிப்புகளும் பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம், அதாவது ஸ்க்ரீனில் வந்து ஒரு எமன் மாதிரி தான், அது நம்ம கையில் வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கோம். நிறைய பாசிட்டிவ் விஷயம்ஸ் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் விஷயமும் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பீப்புள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு தான் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோட ஆப்ஷன் இருக்குது, டிஜிட்டல் வெல்பீயிங். எஸ், அந்த இருக்கு இல்லையா. ஸோ இதில் இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ரூல்ஸ் தட் வி ஷுட் ஆல் ஃபாலோ, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் பார்க்கலாம், ஆனால் 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க வியூவிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்த பண்ணணும். இப்போ குழந்தைங்ககிட்ட தனியாக கொடுத்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னே தெரியாமல் கையில் கொடுத்துட்டு போய் சமைக்கிறதா, இட் ஷுட் பி வியூவிங். நீங்களும் கூட இருந்து குழந்தைங்க வந்து கரெக்டான கண்டென்ட்டை தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத ஊர்ஜிதம் படுத்திக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இட் ஷுட் பி டைம் லிமிட்டட். இந்த டைம்குள்ளே இதுதான் உன்னோட டைம், இதுக்குள்ளே நீ பார்த்துக்கோ, இதுக்குள்ளே நீ என்ன கண்டென்ட் பார்க்கணுமோ பார்த்துக்கோ, இந்த கண்டென்ட் தான் உனக்கு நீ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கணும், சரிங்க. அதே மாதிரி படுக்க போகிறதுக்கு 1 or 2 hours முன்னாடி ப்ளூ லைட்டை எமிட் பண்ணுற எந்த விஷயத்தையும் பார்க்கவே கூடாது. இது ஸ்லீப் சைக்கிளையே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போத் பேரண்ட்ஸுக்கும் டெஃபினட்டாக இது வந்து எல்லாருக்கும் காமன் தான். ஸோ 2 பேரும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணலாம். 3வது 4வது பி அ ரோல் மாடல் ஃபார் யுவர் கிட்ஸ். நீ இப்போ எல்லாரும் வீட்டில் வந்தோடனே we will it is there, நம்ம நியூஸ் பார்ப்போம், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம், வாட்ஸ்அப் பார்ப்போம், ஏதோ ஒன்று பார்ப்போம், பட் ஹாவ் அ செட் ரூல். ஓகே, இந்த டைம் நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ யுவர் கிட்ஸ் ஆல்சோ வில் ஃபாலோ திஸ். நம்ம பண்ணுற எல்லாத்தையும் தான் நம்ம குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணலைன்னா குழந்தை பண்ணாது. நீங்கள் இப்போ மொபைலை வச்சுட்டு புக்கை படிச்சிங்கன்னா குழந்தை உங்களை பார்க்கவும் பண்ணும். நீங்கள் டிவி பார்க்குறத நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை அதே தான் பண்ணும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்து விளையாடுறீங்க, ஒரு செஸ் கேம் ஆடுறீங்க, ஒரு போர்ட் கேம் ஆடுறீங்க, குழந்தை வந்து உட்காரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி ஹாவ் ஐ ஆன் வாட் தே ஆர் டூயிங். இதில் நிறைய ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும், இல்லை அவங்க என்ன ப்ரௌஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதாகட்டும், நிறைய கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது அட்லீஸ்ட் பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு என்னத்தை ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்க, பி ஓப்பன். பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஹார்ஷாக நடந்துக்கும் போது தான் குழந்தைங்க மறைச்சி ஒதுக்குவாங்க. ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ என்ன கரெக்டு தப்புங்கிறது எல்லா குழந்தைக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அட்லீஸ்ட் டெல் தெம், கிவ் தெம் சாய்ஸஸ். இது நீ பண்ணுறது தப்பு, இது நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் இருந்தாலே
ஐ திங்க் we can The screen manage time the balance. screen time. Yeah, the screen time and life time balance, இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாலே ஐ திங்க் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து மற்ற பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம குழந்தைய வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், இல்லை தட் வாஸ் வெல் செட் சார். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் பேலன்ஸ் பண்ணுறது வந்து போத் அடல்ட்ஸுக்குமே சரி சில்ட்ரனுக்குமே சரி கண்டிப்பாக இட் வாஸ் ரியலி அண்ட் ஒரு வேல்யூபிள் இன்சைட்னு நான் பார்க்குறேன். அண்ட் தென் ஸோ லாஸ்ட் திங், பட் இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான திங், வேக்சினேஷன். பேரண்ட்ஸ் வந்து வேக்சினேஷன் வந்து முதல்ல எப்படி வியூ பண்ணணும், பயப்படணுமா இல்லைனா வந்து இது இப்படி பண்ணி வேக்சினேஷனுக்காக போகணுமா, அண்ட் வேக்சினேஷனோட லாங் டேர்ம் எஃபெக்ட் அவங்களோட அடல்ட் வந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு வேக்சின் பண்ணதுக்கப்புறமா அடல்ட் ஆகிறது இல்லை வேக்சின் பண்ணாத குழந்தை அடல்ட் ஆகிறதுக்கு என்னென்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ். வேக்சினேஷன் வந்து ஐ திங்க் ப்ரீ வேக்சினேஷன் ஏரால எடுத்து இந்த நோயினால் எத்தனை பேர் செத்தாங்க, இந்த நோயினால் எத்தனை பேர் பாதிப்பாகி லைஃப் லாங் கஷ்டப்பட்டாங்க, இப்போ போஸ்ட் வேக்சினேஷனில் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் பேரண்ட்ஸ் ஃபீல் எதுக்கு தடுப்பூசி போடணும், நான் தடுப்பூசி போட்டேனா, நான்லாம் தடுப்பூசி போடல, எங்கள் அப்பா அம்மா தடுப்பூசி போடல, நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் நீ அதே மாதிரி குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது கரெக்ட் கிடையாது, கரெக்டான ஒரு திங்கிங் கிடையாது. ஏன்னா இப்போ பேர்லேயே இருக்குது தடுப்பூசி, தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஊசியே போடுறோம். வந்ததுக்கப்புறம் குழந்தை சஃபர் ஆகிறத பார்க்கும்போது மோஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகிடுவாங்க. மோஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார், தெரிஞ்சிருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம், நாங்கள் எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நம்ம அதாவது மெடிக்கலாக நீங்கள் உங்கள் குழந்தைங்கள மட்டும்தான் பார்க்குறீங்க. இப்போ நாங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ உங்கள் ஃபேமிலினா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் பிக்சர் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஜஸ்ட் வாக்இன் பண்ணுங்கள். வாக்இன் பண்ணிவிட்டு அங்கே போய் எத்தனை நிமோனியானால அட்மிட் ஆகிருக்கு குழந்தை, மூளைக்காய்ச்சல்னால எத்தனை அட்மிட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, ரெக்கவர் பண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்கு. கேட்டாலே அவரே சொல்லிடுவார், 100% சொல்லுவோம். எந்த டாக்டர் கேட்டாலும் தே வில் ஓப்பன் யுவர் ஐஸ், வேக்சினை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்துருவாங்க. இதில் என்னென்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து சில பேரண்ட்ஸ்க்கு தேர் ஆன்டி வேக்சின், அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வேக்சின் போட்ட விருப்பம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். பட் நிறைய பேருக்கு இதை பற்றி புரிதல் இல்லை, இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் இல்லை. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு இருக்குது. நம்ம அரசே வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிறந்த உடனேயோ பிசிஜி போட்டுடுறாங்க. 45 நாள் 75 நாள் 105 நாளில் முத்தடுப்பூசி, மூளைக்காய்ச்சல் ஊசி இதெல்லாம் போட்டுடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பரான விஷயம் அரசு பண்ணிட்டு இருக்கிறது. இட்ஸ் அ பூன். எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக வேக்சினேட் பண்ணிக்கணும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முன்னாடி ரொம்ப தீவிரமான பிரச்சனையாக இருந்தது. கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் பை கவர்மெண்ட், கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் பை ஐஏபி, கண்டினியூஸ் எஃபர்ட் பை நார்மல் ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ். இந்த டிசீஸ் எல்லாம் இப்போது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப கம்மியான ஆல்மோஸ்ட் 0.1% தான் இப்போ இதை நீங்கள் பார்க்கவே முடியும். இப்போ எத்தனை பேர் நீங்கள் ரணஜனி டெட்டானஸ்ன்னு பார்த்துட முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா டிடியோட அவேர்னஸ் அவ்வளோ இருக்குது. ஒரு அடிப்பட்டா நீங்களே அதை சொல்லுவீங்க, டிடி போடுங்க சார் எனக்கு அப்படின்னு. அது என்னது, தடுப்பூசி தான் அது. ஏன் இப்போ டிடிக்கு இருக்கிற அவேர்னஸ் மற்ற ஊசிக்கு இல்லை? ஏன்னா அந்த ரணஜனி வந்தால் வைத்தியமே பண்ண முடியாதுன்னு முன்னாடி தெரியும். அதனால தான் அடி போட்டோன்னு பயந்துட்டு போய் டிடி ஊசி போடுறது. இப்போ ஒரு நாய் கடிச்சிட்டா வந்து போடுறீங்கல்ல, ரேபிஸ் வேக்சின் போடுறீங்கல்ல, அது வேக்சின் தானே, ஏன் அதுக்கு பயந்து போடுறீங்க? சிவியாரிட்டி தெரியும். சிவியாரிட்டி தெரிஞ்சனால வந்து போட்டுடுறீங்க. ஓ நாய் கடிச்சா நம்ம பிரச்சனை, ஏதாவது ரேபிட் டாகாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நோய் வந்து நிறைய பாதிப்பு உண்டாக்குது குழந்தைங்களுக்கு. இந்த நோய்க்கு ப்ரொடெக்ட் பண்ணோன்னா குழந்தைங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர்லேயும் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி எல்லாம் பண்ணி தான் வேக்சினை ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நோய்களுக்கு ஸ்பெஷல் வேக்சின்ஸ்னு சொல்லுவோம். அந்த வேக்சின்ஸை பேரண்ட்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸ்கிட்ட கேட்டு போட்டுக்கிறது நல்லது.
ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிற வேக்சின்ஸை கவர் பண்ணிடுங்க, அது கவர்மெண்ட்டே கொடுத்துடும். அது இல்லாத சில இம்பார்ட்டண்ட்டான டிசீசஸ்க்கு ஸ்பெஷல் வேக்சின்ஸ் இருக்குது. அந்த வேக்சின் என்னங்கிறத கேட்டு ஐஏபி ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோம், இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ். நான் சொன்னேன்ல இந்திய மருத்துவர்கள் சங்கம், அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ்டாக முக்கியமான தடுப்பூசிகளை மட்டும் போட்டாவே போதும். சரிங்களா? இதை போட்டுட்டோம்னா நம்ம சேஃப். அதாவது கோவிட் வந்துச்சு, எப்படி கடைசியாக ப்ரிவென்ட் பண்ணோம்? வேக்சின். கண்டிப்பாக நம்மளுக்கு வேக்சினில் நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது சார், அதை பற்றி நம்ம உள்ளே போக வேண்டாம். ஆனால் ஃபைனலாக எங்கே வந்து நின்னோம்? தடுப்பூசி. அப்போ தான் நம்ம தைரியமாக வெளியே வந்தோம். என்னதான் மாஸ்க் போட்டாலும் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்தோம். என்னைக்கு வேக்சின் போடணும் அன்றைக்கி தான் ஊரை சுற்ற விட்டான் அவன். அதே மாதிரி தான் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும், எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வரணும்னா அவங்கள நீங்கள் பின்தொடர்ந்து எல்லாத்தையும் போய் எல்லாம் நல்லதே பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தடுக்கிற ஒரே விஷயம் தடுப்பூசி மட்டும்தான். அதுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இப்போ எல்லாமே வேக்சின்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைலி பியூரிஃபைடாக ரொம்ப சூப்பர் வேக்சின்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்கள் பீடியாட்ரிஷனை கேட்டுட்டு என்ன வேக்சின்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு போட்ட விருப்பமோ அதையாவது மினிமமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்த உங்கள் குழந்தை சஃபர் பண்ணுறதை தடுக்கலாம். அண்ட் இதே நான் இன்னொரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறதோட உங்களுக்கு கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வேக்சினேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க குழந்தை எப்படி இருக்குது, உங்கள் அன்வேக்சினேட் குழந்தை எப்படி இருக்குது, எத்தனை தடவை ஃபீவர் காஃப் கோல்டு வருது, அந்த குழந்தைக்கு எத்தனை தடவை வருதுன்னு நீங்கள் சிம்பிளாக ஒரு சர்வே பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாக்குள்ளேயே தடுப்பூசி போட்ட குழந்தைங்களுக்கும் தடுப்பூசி போடாத குழந்தைங்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். பேசுங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூடயோ இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பேசி பாருங்கள். பேசிக் இம்யூனிட்டியே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி தான். ஓகே. ஸோ நீங்கள் அதை பேசினாலே நீங்கள் உணர்ந்துருவீங்க எதுனால நம்ம வேக்சின் கம்பல்சரி போட சொல்கிறோங்கிறது. ஸோ இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய பேஷண்ட் நம்ம புதுசாக ஒரு வண்டி வாங்குறோம்னா கூட எப்படி பார்த்து எல்லாம் பண்ணுறோம். ஒரு ஆயில் ஊற்றணுமா, ஸ்க்ராட்ச் ஆயிருதா, தொடச்சி வைக்க எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பிறந்தப்போ இருக்கிற ஒரு 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 ஜோரு, பிறந்தப்போ இருந்து நம்ம பார்த்து பண்ணுற விஷயங்களை 4ஆம் வட்டத்தில் மறந்துடுறோம். நம்ம வந்து 2 வயசுக்கு வரும்போது என்ன இருக்குது குழந்தைக்கு தடுப்பூசி பார்க்குறதே இல்லை. நம்ம 3-4 மாதத்தில் பார்க்குறத அப்படியே விட்டுடுறோம். அதுதான் பீரியாடிக்காக நம்ம செக்கப் வந்துட்டு பீரியாடிக்காக ஹெல்த் அண்ட் க்ரோத் நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு 3 months 4 months ஒன்ஸ் தான் ஒரு தடுப்பூசி வரும். அது 2 வயசுக்கு மேலே தடுப்பூசியே இல்லை. அதை கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம்னா you are doing a great job for your child. ஃபியூச்சருக்கே வந்து நம்ம you are protecting the child. நீங்கள் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ப்ளஸ் அவங்க வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் வளர்கிறதுக்கு இது வந்து ஒரு விதை மாதிரி. நீங்கள் இதை இப்போ கரெக்டாக பண்ணீங்கன்னா you will feel the difference definitely. Right. ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா வந்து வேக்சினேஷன் இஸ் மஸ்ட். கண்டிப்பாக. ஆனால் அதோட சிவியாரிட்டி என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அவங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு. கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளீஸ் வேக்சினேட். அதுதான் உங்களோட 100%. ஸோ ரைட் சார், ரைட். ஸோ இந்த ஹோல் செஷன் வந்து இட் இஸ் கம்மிங் டு அன் எண்ட். அண்ட் இந்த செஷனே வந்து இட் வாஸ் அன் ஐ ஓப்பனிங். நீங்கள் எது சொன்னாலும் இருக்கட்டும், பேரண்டிங் மித்தாக இருக்கட்டும், சைல்டு ஒபிசிட்டி, சைல்டு டயட்டு, ஸ்க்ரீன் டைம், மெயினான விஷயம் ஸ்க்ரீன் டைம் பேலன்ஸ் அண்ட் அதுலேருந்து லைஃப் பேலன்ஸ், அதனால வந்து என்னென்ன நடக்குது, அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வேக்சினேஷன். இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் தெரிய வேண்டிய விஷயம்னா ஐ யூஸ் டு சி தட். ஸோ அதனால தான் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டது. அண்ட் யூ ஹவ் கிவன் த ரைட் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் தி கொஷின்ஸ். ஸோ இட் வாஸ் வெரி கிரேட் மீட்டிங் யூ அண்ட் ஹேவிங் எ டிஸ்கஷன் வித் யூ சார். தேங்க்யூ ஃபார் so much இந்த பாட்காஸ்ட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் தென் நீங்களுமே இப்போது சாரும் கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ please do visit VMCH Salem. Correct. So sir is giving actually இப்போ இந்த பாட்காஸ்ட்லேருந்து கொடுக்குற இன்சைட்ஸை விட அதில் வந்து இன்னும் பெட்டராகவே இன்சைட்ஸ் சார் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஆல்சோ ஃபார் யுவர் சைல்ட் வில் பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் நவீன். ஹோப்ஃபுல்லி இதை வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் வரணுன்றது நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க. ப்ளீஸ் ஃபாலோ VMCH சேலம். ஸோ அதில் வந்து உங்கள் சில்ட்ரனோட
Yeah, வெல்பீயிங்காக தான் அண்ட் தட் நதிங் பர்சனல். அது வந்து யூ ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ் டு தி எனக்கு இதில் ரொம்ப ஆசை இருந்தது. நம்ம வந்து நிறைய பேரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ தான் அது ஃப்ரூட்டிஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இது எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சிம்பிளான விஷயத்தில் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. நம்ம என்னதான் நான் ஒரு மீட்டிங் பண்ணாலும் டாக்டர் எல்லாரும் நம்மளால ரீச் பண்ண முடியவே முடியாது. ஸோ திஸ் மீடியா இஸ் ரியலி குட். அதனால ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்ல இன்ஃபர்மேட்டிவான கொஸ்டின்ஸாக கேட்டீங்க. இது எல்லாமே யங் பேரண்ட்ஸ்க்கு ஐ திங்க் இட் வில் பி லைக் ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.